வந்து பார்த்தோன்னா ஆயுதத்தை எடுத்துட்டு அம்மா தண்ணி எடுத்துட்டாங்க. பூ காட்டுறாரு போல. அது மிளகாய் காய்ச்சி புல்லட் மிளகாய். புல்லட் மிளகாவா? ஆமா. பாரிதாசம் பூ. பாரிதாசம் பாரிஜாதம். பாரிஜாதம். அத காட்ட நல்லா காட்ட மாட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடி வரைக்கும் செடி எடுத்துன்னு போய் ஆழத்துல நட்டுறோம். ஆழத்துல இப்படி வச்சுட்டு கொடுக்கு மொழிக்கு நான் நினைச்சா பார்த்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி தான் நட போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரணும். ஸோ மிளகாய் நாற்று வந்து வாங்கிட்டு வரதுக்காக பேபி வந்து போறாரு. ஸோ நானும் போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்வமா இருந்தேன் அந்த பண்ணையெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் குட்டி பொண்ணு வந்து தனியா இருக்கா. ஸோ தூக்கிட்டு போலான்னு பார்த்தாங்க. சுத்தமா மழையில பாருங்க, நல்லா வெயில் அடிக்குது. தூக்கிட்டு போலான்னு பாக்குறேன். ஆனா வந்து போகும்போது மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா பாக்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன். அப்பா வந்து மாடு விட்டு போயிட்டாங்க. அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம பேபி வந்து செடி வாங்க போறாரு. அவ்வளவுதான். வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கதான் இப்ப நம்ம பயிர் செய்ய போறோமா. இந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டிடலாம் செய்யுங்க. ஒரு 2-3 மரத்தை ரோடு சைடு வந்த மரத்தெல்லாம் வெட்டிடலாம். நான் சொன்னேன் கொலை வர மரமா இருக்குது, எப்படி வெட்டுறதுன்னு பாக்குறாங்க. பெருசாயிடுச்சு இல்ல, சின்னதா இருக்கும் போதே வெட்டி வெட்டி போட்டு வந்துரும். இலையாவது வெட்டி விடணும். இலைய மட்டும் தள்ளுற போற மரம் வெட்டினா மனசு கஷ்டமா இருக்கும். சின்னதா இருக்கும்போது வெட்டினா ஒன்றும் பிரச்சனை கிடையாதா? கண்ணா இருக்கும்போது வெட்டி கடைசிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா தானே வளருது. கொலை தள்ளிட்ட பிறகு வந்து எல்லாத்தையும் வெட்டி பேத்து கடைசிடலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொலை வந்துன்னா இதை வெட்டி பேத்து தள்ளிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில அங்க வச்ச மரம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு. இது இடத்தையே அடைச்சிருச்சு. ஆமா. சரி, அவ்வளவுதான். எல்லாம் கிளீனா இருக்குது. இப்போ வச்சா வந்து பாத்தீங்கன்னா களை வச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. நம்ம இப்போ செடி வாங்கி வந்து அழகா நீங்க நட்டுடலாம். அப்போ மழை டைம் தானே நட்டுட்டு அழகா துளிர் வந்துடும். சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் கிடைக்கும். போன வருஷம் நட்டதுல இந்த ஒரு செடி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸே இருக்கு. எல்லாமே வீணா போயிடுச்சு. இதுல மட்டும் இந்த மிளகாய் காய்ச்சிருக்குது. இருக்குது அந்த செடி. அங்க ஒரு செடி இருக்கு, அதுல செடி இருக்கு. ஆமா. எத்தனை கத்த வாங்கணும்? ஒரு கத்த போதுமா? மிளகாய் செடி மட்டும் தான் கேட்டாங்க. மிளகாய் நாத்து மட்டும் வாங்கியா, கத்திரி எல்லாம் வேணான்ட்டாங்க. அதான் மிளகாய் நாத்து எத்தனை கட்டு வாங்கிட்டு வரணும்? போன வருஷம் நீ தானே வாங்கி வந்த? அது ஞாபகம் இல்லை. 2 வாங்கியா? 2. இல்லைன்னா 1 போதுமா? இல்லைன்னா 1 வாங்கிடலாம். ஏன்னா இடையே நான் ரொம்ப நெருவ நட்டு தான் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. என்னமா சேர் தான் இருக்கு. நீ அங்கேயே நில்லு, இங்க கிட்ட வராத. டாட்டா பை பாய். போய் ஜாக்கிரதையா வாங்கிட்டு வா. மிளகாய் நாத்து வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய வாங்கி வந்துக்கிற மாதிரி இருக்கு. 2 ட்ரே. 2ஆ? நீ தானே சொன்ன 2 ட்ரே வேணும். நான் ஃபர்ஸ்ட் 1 போதும், அப்புறம் லாஸ்டா டிசைட் பண்ணோம்ல. சரி பரவாயில்ல, 2 இருக்கட்டும். கொஞ்சம் நட்டுட்டு அது வந்து சப்போஸ் எலிலாம் கடிச்சு போடுது இல்ல, அது மாதிரி போட்டாங்கன்னா இன்னொன்னு அதுக்கிட்டே நட்டுடலாம். 2 தான் நடுவாங்க எப்பயுமே. சரி ஓகே. பெருசா இருந்தா ஒண்ணு நட்டுக்கலாம். மிளகாய் நாத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வேற எதுவும் வாங்கலையா? அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் வேணாம்னு சொல்லிட்டியே. ஆமா, நிறைய இருந்துச்சுல்ல. அண்ணா அங்க என்னென்ன செடிலாம் இருந்து சொல்லு. முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், தக்காளி செடி, இது கத்திரிக்காய் செடி, இது 4 செடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடி நான் மட்டும் மிளகாய் செடி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அதான் கேட்டாங்க. ஏன்னா மத்ததெல்லாம் நடத்துக்காங்க, இடம் இல்ல. என்ன மிளகானே தெரியல, புல்லட் மிளகாவா இல்ல நார்மல் மிளகாவா? அங்க கேட்க வேண்டியதானே, அவங்களுக்கே தெரியும், சொல்லிருப்பாங்களே. நான் எதுவும் கேட்கல. மிளகாய் செடி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு. சரி, நல்லா இருக்குல்ல. மிளகாய் நாத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு பேபி. அம்மா வந்ததும் நட்டுடலாம். நல்லாமா? தோட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா, ஒரே ஒரு செடி தான் இருக்கு. மிளகாய் செடி நட போறோம். இங்க பாருங்க, நட்டுலாமா? நட்டுலாம். கத்தியா தந்தா இதெல்லாம் வறுத்து விட்டுறலாம். மேலையும் அறுக்கணும். அது லைனுக்கு போகுது, அது மெயினா அருங்க, அப்புறம் கரண்ட் வரும். என்ன சங்கீதா? மெஷர்மென்ட்லாம் பண்ணலையா? மெஷர்மென்ட்டா? கயிறு கட்டி நீட்டா வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மென்ட் போடுவாங்க. ஆமா, அப்பதான் லைனா வரும். நாத்து நடும்போது எப்படி கரெக்டா கயிறு கட்டி நடுறாங்களே, அதே மாதிரி லைனா நடும்போது கயிறு கட்டி நட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நடுவாங்க சங்கீதா. இப்ப நாத்துனா என்ன, சவுக்க நாத்து எல்லாமே நாத்து தான். அப்படிலாம் கிடையாது. சங்கீதாக்கு தெரியலன்னா உடனே அப்படியே சொல்லிடு. எல்லாமே நாத்து தான். எல்லாமே எந்த செடியா இருந்தாலும் அது பேர் நாத்து தான். செடி நட போறோம், நாத்து விட போல, செடி நட போறோம் பேபி. சரி ஓகே ஓகே. நீ கன்ஃபியூஸ் பண்றாரு. மிளகாய் செடி நட்டுடலாம். குத்து மதிப்பா ஒரு கோடு நம்மளே வச்சு அப்படியே ஓரம் ஃபுல்லா நட்டுடுவோம். ஓகே, இல்ல ஒரு கயிறு எடுத்துன்னு வா, புடிச்சு நடுவோம். போய் எடுத்துன்னு வா போ. கொல்லியா இருந்தா
இருக்குன்னா இல்லம்மா, நம்ம அழகா கட்டதை நம்ம நேரம் போய் வந்து நம்ம பறிக்கிறதுக்குலாம் வாட்டமா இருக்கும். ஆமா இடம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் பண்ணி நிறைய நம்ம பறிக்க போறோம். ஜெஷிதால வந்து ஆசையா பார்க்கும் பறிக்கும் சொல்லிட்டு வந்து நட்டேன். போன டைம் நட்டது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பூச்சி பிடிச்சிருச்சு, டெவலப்பே ஆகல செடி. இந்த தடவை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காய்க்குன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு வருஷம் இது ஃபுல்லாவே எதுவுமே போடல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிளெயினா தான் இருந்திருக்கு. இடம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். எருவெல்லாம் அள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் மண்ணை வந்து வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருக்கும். அடுத்தடுத்து பயிர் வச்சுட்டே இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட சத்துலாம் போயிடும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இதுவாகாது. நிலத்துல வந்து செனப்பெல்லாம் விரைப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து பயிர் வைக்கிறது செனப்பெல்லாம் விரைச்சி அதை வந்து உழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செடி போடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து உரம்லாம் போட்டிருக்கோம். உரம் போட்டு நல்ல இடத்த சூப்பராக கிளியர் பண்ணி இங்கே நல்லாவே உரம்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் வளர்றதுக்கு காரணம் பூச்சி அடிச்சிருச்சு. பூச்சி மருந்து அடிச்சிருந்தாலே வளர்ந்துருக்கும். எலி கடிச்சிருச்சு. வேப்பில இற ஊற்றுங்க. அப்பெல்லாம் நல்லா காய்ச்சிச்சு. வேப்ப எண்ணெய் அந்த டைம்லாம் நல்லா தான் காய்ச்சிது. அது ஃபர்ஸ்ட் டைம். டைம் வேப்ப எண்ணெய்லாம் கலந்து ஊற்றின்னு இருந்தோம் நம்ம ஒரு டைம். அது ஃபர்ஸ்ட் டைம். அது நல்லா சூப்பராக காய்ச்சிது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இந்த டைம் கண்டிப்பாக பூ பூத்து காய்க்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நிறைய. அதான் சனி மூலையா ஃபர்ஸ்ட் அங்கே தான் பள்ளம் போட்டிருக்காங்க அம்மா. சனி மூலையில தான் ஃபர்ஸ்ட் கண் நடணும். அதானே நம்ம கிட்டே போற மாதிரி இது போதுமா பள்ளம்? போதும். ஏன் ரொம்ப கடப்பக்கத்து நோட்டா நம்ம வேணாம் இதே போதும். தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு செடி வைக்கலாம். செடி வச்சு தண்ணி ஊற்றலாம். லாஸ்ட் டைம் நம்ம வச்சது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? சூப்பராக செடி இருக்கு அழகா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அந்த மண்ணோட வந்து அழகா கொடுத்துருக்காங்க. அது மண்ணோட தான் வைக்கணும், அப்பதான் நல்லா வளரும். ஃப்ரெண்ட்ஸ் மிளகா செடி வச்சிடலாமா? சரி. எப்பயுமே அம்மா தான் ஃபர்ஸ்ட் செடி வைப்பாங்க. இந்த டைம் நான் வைக்கிறேன். சங்கீதா வைக்கிறாரு ஃபர்ஸ்ட். சரி நிக்க வையா. நிக்க வைக்கணும் தண்ணி ஊத்தி நட. சரி ஓகே அப்ப வை. செடி மட்டும் வை. வந்து நட்டுக்குவாங்க மண்ணு கோழி. ஓகே இது பக்கத்து இது. ஓகே. ஒரு குழிக்கு ஒரு செடி. ரெண்டு செடி. சரி. அப்ப வந்து திட்டுவார், ஏன் ரெண்டு வச்சிங்க ஒண்ணு ஒண்ணா வைக்கலாம்ட்டு. பெருசா இருந்தா ஒண்ணு வையே. பெருசா இது. அதான் செடி மீன் தான் என்ன பண்ணுவா? செடி மீன் தான் ஊருக்கு எடுத்து போயிட வேண்டியதான். அங்க போய் ஏதாவது க்ரோ பேக் வாங்கி மொட்டை மாடி தோட்டம் வைக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மொட்டை மாடியில டைல்ஸ் போட்டிருக்கும் போதே சொன்னேன், இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன் வரும்னு சொல்லிட்டு. அது வந்து மாடி தோட்டம் அது மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சிட் அவுட் தானே அது. ஆமா சிட் அவுட் மாதிரி வந்து ரெடி பண்ணி அந்த கிரீன்ஸ் அது மாதிரி இப்போ வந்து நல்ல ஹோட்டல் எல்லாம் மேல பார்ட்டி பண்ற மாதிரி எல்லாம் நல்லா வச்சிருப்பாங்கல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி வந்து சிட் அவுட் ரெடி பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, புது வீட்டுல அதுக்கிட்ட மாடி தோட்டம்லாம் ரெடி பண்ணாதீங்க, வீடியோ இதுவாயிடும், வேஸ்ட் ஆயிடும், அப்புறமா நீங்க பொறுமை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. மாடி தோட்டம் இப்ப கிடையாது, பொறுமையா தான் பண்ணிக்கலாம். ஆமா நம்ம சைட்லயே வந்து செடிலாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம் ஏதாவது வைக்கிறது இருந்தா. ஆமா பக்கத்துல கொஞ்சம் இடத்துல வச்சுக்க வேண்டியதான், முன்னாடி வைக்கலாம். ஒரு லைன் வச்சிட்ட போல இருக்கே. வச்சிட்டேன். சரி. இங்க ஒரு டிசம்பர் செடி இருக்கு. இது என்ன கலருமா? இது டிசம்பர் மாசம் பூக்குமா? அஜந்தா கலரா. டிசம்பர் மாசம் பூக்கும் பேபி. டிசம்பர்ல கூட ஜனவரி பூக்கும். கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, கண்டிப்பா பூக்கும். செடி பெருசா இருக்கு, வெட்டாம வச்சுக்கிறாங்க. நான் அது குடியும் போட்டுலாம்னு சொன்னேன், அம்மா தான் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் இன்னும் ஒரு மாசம் தானே, இப்ப டிசம்பர் மாசம் தான் வந்துருச்சு, அப்ப பூ பூக்க ஆரம்பிக்கும். அது பூ பூக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரி. ஜெஷிதாக்கு வைக்க போறாங்களா பச்சி? டிசம்பர் ஜெஷிதாக்கு வைக்க போறாங்க. ஆமா. அந்த நேரு கலையாத வை குடுத்தா. டப்பு டப்பு டப்புன்னு வை சங்கீதா. வா நீ பழம் போட்டு விடு, அவங்களுக்கு என்னது கொத்தி விடு. ஃபர்ஸ்ட் செடி நடுறோம். சனிமூலை சைடு தான் ஃபர்ஸ்ட் செடியே நட்டுருக்கோம். அண்ணா கோஷியா? நட்டணும். இன்னும் நல்லா குழச்சி ஈரமா நடணும். மழை வேற பெய்யுது அத்தை. மழை பெஞ்சா கூட இரியும், அது வச்சதான் ஒன்னாவதா? சரி. மூடு தண்ணி நிற்கிது. சங்கீதா, அத்தை எப்படி செடி வைக்கிறாங்கன்னு கத்துக்க, அப்பதான் நம்ம வீட்டில் நம்ம வைக்க முடியும். ஆமா
ஒரு 4 ஏக்கர் வாங்கி கொடுங்க. 4 ஏக்கர் வாங்கிட்டேன். நான் எப்படி வேணாலும் எல்லா செடியும் நான் வைப்பேன். எனக்கு தெரியாத வேலையே கிடையாது. சரி சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் அப்படியே நட்டாச்சு. நட்ட உடனே செடியெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைன் நட்டாச்சு, செகண்ட் லைன் நட்டுக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் லைன் சங்கீதா நடுற ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வளருதுன்னு பார்ப்போம். சரி, நான் நட்ட நான் எடுத்துட்டு போறேன்னு போக சொல்லுவா அதானே? சரி சரி சரி, நிறைய மண்ணு போட. நிறைய காசு ராதா குத்துக்குறேன், ஆயா குத்துக்குறேன், உனக்கு குத்துக்குறேன். நான் சீக்கிரம் இடத்துல அம்மா தான் காசு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வாழை மரம்லாம் இருக்கு. ஸோ 2-3 ரூபா தான் இப்போ வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபுல்லா அந்த செவுத்து வரைக்குமே நட்டோம் லாஸ்ட் டைம். இப்போ நாங்க இதுல என்ன மிளகா வந்து பச்சை மிளகாயா பறிச்சுக்கிட்டோம். பச்சை மிளகாய் பறிச்சு வந்து ஊறுகாய் மிளகாய் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழுக்க வச்சு வத்தெல்லாம் யூஸ் பண்ணோம். மிளகாய் தூளுமே அரைச்சோம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆச்சு. நிறைய டைம் வீடியோ எடுத்தோம். முக்கியமா எப்போ கார்டனுக்கு வந்தாலும் கார்டன் நிறைய மிளகாய் பறிப்போம். சுத்தி பார்க்கறது, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சங்கீதா, என்ன அவ்வளவு தண்ணி ஊத்துறா? இழுத்துக்குமா? செடி அத்தை நட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா நட்டுருக்காங்க. நிக்குது நேரா. சங்கீதா நட்டா செடி நேராவே நிக்காது போல இருக்குது. அந்த பக்கம் பாரு, நான் நட்ட செடி தான் அது. ஒழுங்கா நேரா நடு, ஈரம் காஞ்ச மண்ணு போடு. இது மண்ணு நான் நடத்துக்காட்டியா அவசரம். செடி நட கத்து தர வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு செடியே நட தெரியல. வாய மூடிட்டு இருந்தாலே நானே கரெக்டா நட்டுருவேங்க. பாரு, இந்த செடி நான் தான் நட்டேன். இது நான் நட்டு இருக்கேன். இது நீ நட்ட செடி தானே? அதான் இப்படி கவுந்துனுக்குது. அந்த செடி நல்லா இருக்குது. நாளைக்கு தான் நிமுறும் பேபி. அந்த செடி ஒரு பக்காவா நட்டு இருக்கும். சரி சரி சரி, அத காட்டு. நல்லா காட்ட மாட்டாங்க. காட்டிட்டு நல்லா நல்லா அதான் நட தெரியலன்னு சொன்னா சங்கீதா கோவம் வருது. அத்தை அந்த செடி வளரவே வளராது அத்தை, சங்கீதா வச்சதுனால. வைக்க தெரியலன்னு சொன்னா கோவம் வேற வருது அத்தை. ஒழுங்கா ஆழமா வச்சு நல்லா மண்ணு ஈரத்தை தண்ணி வச்சு அடியில இது பண்ணணும். அத்தை வைக்கும் போது நான் நல்லா கவனிச்சு பாப்பேன் எப்படி வைக்கிறாங்க. நீ வச்சதெல்லாம் மறுபடியும் கரெக்ஷன் பண்றாங்க அத்தை. சூப்பரா நட்டுறாங்க பாரு. நட தெரியுதா உனக்கு? சரி சரி சரி, இது வீடியோ எடு. தண்ணி ஊத்துக்கணும். தண்ணி ஊத்தி ஃபுல்லா மண்ணு தண்ணி ஊத்தனா தண்ணி ஊத்தாத அழகா நட்டு வச்சு. அதுக்குதான் அவங்க அத்தை எப்படி செடி நடுறாங்கன்னு பாரு, பாத்து கத்துக்க. நல்லா இப்படி கோஷி செடிய வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மண்ணு போட்டு அவ்வளவுதான். கத்துக்கினியா? வா நடுவா. சரிங்களா, எறும்பு இருக்கும் பாத்து. இருக்கட்டும் விடு, அது ஒன்றும் ஆகுது. அது மட்டும் கப்பாட்டான். இது பேர் தான் புள்ள பூச்சின்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணாது. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மண்ணை குழப்பிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடி வரைக்கும் இப்போ செடி எடுத்துன்னு போய் ஆழத்துல நட்டு இப்படி வச்சுட்டு மண்ணை தள்ளிக்கிட்டுதான் அப்படியே நிக்கணும். செடி ஒரு கையில பிடிச்சிக்க போதும் முடியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது மாதிரி நட்டா 4 நாளைக்கு நட்டுன்னு போக வேண்டியதான். அப்படிதான் நடணும் செடி. நீ நடுற மாதிரி சும்மா குழந்தை நட்டா செத்துற மேல வந்துடும் செடி. வேறு பள்ளம் அவ்வளவுதான் இருக்குது. போதும், அந்த பள்ளம் போதும். சங்கீதா சங்கீதா குறை சொல்றதுக்கு தான் நீ வருவ சங்கீதா. நீ மட்டும் என்ன சொல்ற அப்புறம்? சரி சரி சங்கீதா, ஒரு செடியே ரொம்ப நேரம் நடுற சங்கீதா. டக்கு டக்குன்னு நட்டுன்னு வா. சரி சரி, எனக்கும் அப்புறம் ஒழுங்கா நடலைன்னா அப்புறம் உன்னையாலதான் இந்த ரோ நீ தான் நட்டுன்னு வேற பார்த்து வேற வச்சுக்கிற. ஆமா, வளரலன்னா கேட்க மாட்டேன் பின்ன. சரி சரி, குழி போடுறோம். அந்த பக்கம் குழி போடுறோம். தண்ணி எடுத்து மேல மேல வையா. ஜெஷிதா
ஏய் சிரிச்சுனே வரத பாரு அவரு. என்னம்மா பூச்சியா? ஜஷுதா செடி நட வந்தாச்சு. ஜஷுதாக்கு ஒரு ரூபா நட விட்டுறலாம். ஒரு செடி நட விட. முள்ள எறும்பு இருக்குது ஜஷுதா. ஜஷுதா நட செடியில வந்து காய் காய்க்குதான்னு பாக்கலாம். ஓகே பாப்பாட்ட சொல்லிட்டு போயிடணும். என்னம்மா இங்க இந்த செடி நடுமா, இந்த செடி நடுமா ஜஷுதா. நடுமா நடுவா. இல்ல அவ கையில 2 கையில ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறாளே. ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுருவா. சேராகுது ஓடுறா பாரு. அண்ணா கேன் இல்ல சேராகுது அவ தூக்கு. காலு கீழ வைக்க மாட்டறாளே. மண்ணில விளையாடுறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னா சேத்துல காலை வைக்க மாட்டாரு. நம்ம கால்ல சேர் பிடிக்கிறா. செடி நல்லமா வா. கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா நல்லா இருக்கும். பில்லு புடுங்கெல்லாம் வந்து பில்லுலாம் புடுங்க. நல்லா இங்கதான் பில்லு புடுங்க பாப்பா. நம்ம வந்து ஒரு நல்ல காஞ்ச பிறகு வந்து விடலாம். ஜஷிதா இங்க பாரு அம்மா எப்படி செடி நடுறாங்க பாரு. நீ பாக்குறியா அம்மா எப்படி நடுறாங்க பாரு. என்ன நாக்க கச்சுனுக்குறா? எடு நாக்குள்ள தள்ளு. நல்லா நடுறாங்களாமா? பாத்தியா அம்மா அழகா செடி நடுறாங்க பாத்தியா? பாத்தியா சூப்பரா நட்டாச்சு பாரு. வனி நடலாமா? அப்படியே போறியா? சிரிக்கிறாரு. செடி சொல்லுமா. மிளகா செடி சொல்லு. மிளகா செடி சொல்லு. பச்சை மிளகா செடி. என்னம்மா அவர் தரையில இறங்க மாட்டாராம். நீ ஒண்ணு செடி ஒழுங்கா நட சொல்ற. இங்க பாருங்க கால பாருங்களேன். கால வந்து கீழே வைக்க மாட்டாரா? கால வைக்க மாட்டாராம். அவர் கால கால மடக்கினாரு. இறங்க மாட்டேன். கீழே இறங்கு. சரி. அம்மா நட சொல்லு. அம்மா நட சொல்லு. மேடம் ஏன் மேடம் அம்மா நட சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துல கை வச்சு குழப்பி செடி நடுறேன். இவர் சேத்துல காலே வைக்க மாட்டாராம். ஒரு 2 பேர் சீன் போட்டுன்னு உக்காந்து நிற்கிறாங்க. என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடியுமே நட்டாச்சு. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய மீறுன்னு பார்த்தேன். ஆனா நாங்க 2 வச்சுட்டோம். நிறைய ஒரு குழிக்கு 2 செடின்னு கணக்கு பண்ணி ஃபுல்லாவே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க மட்டும் எத்தனை ரூபா இருக்குது? 1 2 3 4 ரூபா நல்லா முழுசா நீட்டா வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5வது ரூபால தான் கொஞ்சம் மரத்துக்கு அடியில வந்து வந்துருச்சு. வாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஃபுல்லா நட்டாச்சு. ஆமா ஒரு கை கட்டுறாரு. ஒரு செடி நடுனா கீழே இறங்கல. சேர் பட்டுருமா? ஃபுல்லா நட்டாச்சு. வெறும் மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் போட்டிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து வரப்புல வந்து என்னதோ போட்டிருந்தோம். வெண்டைக்காய் செடி, கொத்தரங்காய் செடி, தக்காளி செடின்னு கலந்து நிறைய நட்டோம். ஆமா இந்த டைம் வந்து பிளைனா வெறும் மிளகா செடி போட்டிருக்கோம். எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் இப்படி தலை சாஞ்சிருக்குல்ல. எல்லாம் காலையில பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துரும். ஆமா நம்ம காலைல பார்க்கலாம். வா இல்லடி பூ சொல்லு. பூ காட்டுறாரு போல அது. என்னது பூ காட்டுறாரு போல இது. கட்டி பூ என்னது? என்னம்மா பூ? இதான் பட்டிப்பூ. பட்டிப்பூ தானேப்பா? ஏதோ ஒரு பூ. பட்டிப்பூ சுடுகாட்டு மல்லி. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மிளகாய் செடி நட்டோம் இல்லையா? அது போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடி நல்லா வளர்ந்துருக்கான்னு பாப்போம். வளர்ந்துருக்காது பாபி. ஆக்சுவலி நம்ம நடும்போது கொஞ்சம் டல்லா இருந்துருல. வேற அப்படியே ஈரம் பிடிச்சி நல்லா வந்துருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா தள்ளன்னு இருக்கும். என்னப்பா அவர் பூ வச்சுக்கிறாரா? தலையில வைக்கிறாரா? அட பூ எடுத்து தலையில வைக்கிறது வச்சு காட்டுறாரு. இங்க பாரு பாபி. 2 மிளகாய் செடி கச்சி போட்டுச்சு. என்னது ஃப்ரெண்ட்ஸ்? 2 செடி ஒரே இடத்துல இருந்து கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா செடி வீணா போறது. இங்க பாருங்க 2 செடி நட்டுருந்த இந்த இடத்த 2த்தையும் துண்டா கச்சி போட்டுச்சு. எலி வந்து பெரிய எலி வந்து கடிச்சு போட்டு போயிடுது சொல்லுவாங்கல்ல. அதான் காலையில வந்து பாக்கும்போது செடி பாருங்க சூப்பரா இருக்கு. தண்ணி எல்லாமே அந்த குழியில தண்ணி இருந்தது எல்லாமே இழுத்துக்கிட்டு நல்லா இருக்கு பாக்க. படுத்துட்டு இருந்தது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா துளிர் விட்ட மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. சூப்பரா வளர்ந்துருச்சு. ஒரே நாள்ல செடியெல்லாம் கச்சி போட்டுருக்கு 2 செடிய. இன்னும் இது எத்தனை நாளைக்கு இந்த எலிகிட்ட இருந்து தப்பிக்கும் தெரியல. நம்ம ஆடு மாடு வந்து கடிக்க கூடாதுன்னா சுத்தி அழகா வந்து பாத்தீங்கன்னா வேலி போட்டிருக்கோம். எலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எலி வந்து கடிச்சிடுச்சு. லாஸ்ட் டைம் எலி வருதுன்னு சொல்லும் போதே ஏதோ வைக்க சொன்னாங்க. கற்பூரமா என்னதோ சொன்னாங்க பேபி. மறந்துட்டேன் நானு.
இந்த தடவை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே வைக்க சொல்லிடலாம் அம்மாவை. ரெண்டாத்தையும் கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நுனி. இங்க பாரு. அப்படியா? இது நுனி போயிடுச்சு. ஆமா வந்து கடிச்சு வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்ட மிளகா செடி எல்லாமே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் வச்சுருந்தோம் மிளகா செடி. இங்கே பாருங்க அப்படியே லைனாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எலியும் கடிக்குது. அப்புறம் வந்து நத்தையா? நத்தையுமே கடிச்சு போட்டுருமா. அப்படியா? அம்மா தான் சொன்னாங்க. 2 செடி காலி ஆயிடுச்சு. அந்த சைடு கொஞ்சம் மிளகா செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நேற்று நான் காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து செடி நட்டுருந்தோம்ல, அதில் தப்பு செடி கீழே சின்னதாக அதை எடுத்து அந்த சைடு நீட்டாக நட்டுருக்காங்க. அதில் வந்து மிளகா காய்க்குது. அதை வந்து வீட்டுக்கு பறிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சின்ன பிஞ்சு இருக்கு. அதை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்த்து வா. இங்கதான் மிளகா இருக்கு பாபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முன்னாடி நட்ட மிளகா செடி. தப்பு செடி மிளகா காய்ச்சிருக்கு. எடுத்துருக்காங்க. மிளகா காய்ச்சிருக்கு. புல்லட் மிளகாய். புல்லட் மிளகாவா? ஆமா. இந்த செடி காத்துல வச்சு கிழிஞ்சிட்டு செடியை. சரி சரி. இந்த செடி லைனாவே பூ பூத்து காய் வர்ற ஸ்டேஜ் தான். இந்த இடத்துல எப்பவுமே கத்திரிக்காய் செடி வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி மிளகா செடி இருந்ததுனால இந்த மிளகா செடி மிளகா காய்ச்சிருக்கு. இதுதான் பறிச்சு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா யூஸ் பண்றாங்க. எனக்கு பறிச்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கே எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ தூரம் வீட்டுக்கு சட்னி அரைக்க குழம்புல போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பறிச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பூச்செடியா? பூச்செடி. ஆமா. பூ கூட இல்லையே. நல்லா வாசனையா இருக்கும். மனோரஞ்சிதமா அந்த பூவா இது? தெரியல என்ன பூன்னு தெரியல. இந்த பூ பேர் என்னது? பாரிஜாதம். பாரிதாசம் பூ. பாரிஜாதம். எங்க அம்மா தான் பாரிதாசம். ஒரு பச்சை கலரா வந்து பாத்தீங்கன்னா அரும்பு வைக்குது. ஆமா மொட்டு இருக்கா? பூ வச்சாதான் தெரியும். கூட இருக்கும். வெள்ளை கலரா பூ பூக்கும் பேபி. அப்படியா? பாரிதாசம் பூ நல்ல வாசனையா இருக்கும். செம்மையா. நிறைய பேர் தலையில வச்சாலே தலை வலிக்கிற அளவுக்கு வாசனை இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். ஏமா ஒண்ணு பறிச்சு சாமி வச்சிருவாங்க. பாரிதாசம் பூ தான். பாரிஜாதம் சொல்றது தப்பா சொல்றீங்க. பரவாயில்ல வாங்க. பாரிஜாதம் பூச்செடி. இந்த ஒரு மிளகாய் செடியில நல்லா காய். ஆமா. இது மாதிரிதான் நம்ம வீட்டுல எப்பயுமே காய் காய்க்குமே. நல்லா பிஞ்சு விட்டுருக்கு பாரு. ஃபுல்லா இது இந்த மிளகாய் செடி ஃபுல்லா பிஞ்சு இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா புதுசா மிளகாய் செடி வச்சுட்டோம். பழைய மிளகாய் செடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எலிகிட்ட இருந்து எப்படி நம்ம செடியெல்லாம் காப்பாத்தலாம்னு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.